அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்ட் ஏஷியன் வார் வந்து எஸ்கலேட் ஆகுறத பத்தி குடுத்துருக்காங்க. அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் ஈரானோட முக்கியமான பிளேஸஸ்ல வந்து லா மிசைல் லான்ச் பண்ணிட்டு இருக்கப்ப, ஈரான் அவங்க ரிட்டாலியேஷன்க்கு என்ன பண்றாங்கன்னா, கமர்ஷியல் ஷிப் மேலயும் ரீசென்ட்டா கூட இந்த யுஏஇயோட ஏர்போர்ட்ல ஒரு அட்டாக். இந்த மாதிரி கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் வார் எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியன் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேத்து ஒரு அட்டாக்ல வந்து ஈரானோட ஒரு முக்கியமான பேங்க்ல ஒரு தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்லாம் வந்து நெறைய பேரு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால இனிமேல் வெஸ்ட் ஏஷியால இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் டார்கெட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வார் எஸ்கலேட் ஆகுது. இதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஸ் பிரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் தென் கேஸே இல்லன்னு வேற ஒரு ஒரு நிலைமை வந்து ஏற்படுது. இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் வந்து போய்க்கிட்டு இருக்கு. எல்பிஜி அவுட்புட் மட்டுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஐ மீன் அது மட்டும் தான் ஒன்லி ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஈரான்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஈரானுக்கு வந்து நம்ம அதிகமா டீய வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். ஈரானுக்கு தான் நம்ம அதிகமா பாஸ்மதி ரைஸ வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். இந்த மாரியான விஷயங்களும் பாதிக்கப்படலாம். அதே மாரி அ அ வெளிநாடுகள்ல இருந்து தான் நமக்கு காப்பரோட இம்போர்ட் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு இந்தியாவுக்குள்ள. சரிங்களா? தூத்துக்குடி போர்ட்டுக்கு, சென்னை போர்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காப்பர் அப்படிங்கிறது வெளிநாடுகள்ல இருந்து வருது. அப்ப அந்த காப்பரோட இம்போர்ட் வந்து நமக்கு பாதிப்படையும். பொதுவாவே இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படும். அதுல இன்னும் டீப்பா போய் பார்த்தோம்னா காப்பர் எக்ஸ்போர்ட். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல காப்பர் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சிவகாசி இந்த ரீஜியன்ல எல்லாம் இந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகள்லாம் இருக்கும். அதுல பயன்படுத்தக்கூடிய இந்த பாரஃபின் போன்ற விஷயங்கள் எல்லாமே அ நமக்கு இம்போர்ட் கப்பல்கள் மூலியமா தான் வருது. வெஸ்ட் ஏஷியன் ரீஜியன்ல இருந்து தான் வரணும். இப்ப அந்த மாரியான விஷயங்கள், அந்த மாரியான தொழில்கள் எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ அத தாண்டி உள்நாட்டிலயும் அந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு. நெறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. எவ்வளோ நாளைக்கு போகும்னு வேற தெரியல. இல்லையா? ரைட். ஆ அதான் இந்த செய்தியில நம்ம பார்க்குறோம். இட் இஸ் அ கன்டினியூயிங் கிரைசிஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த பார்க்க வேண்டியதான். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஈரான் கான்ஃப்ளிக்ட்னால இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட்? இது வந்து படிச்சு வச்சுக்கிறது நல்லது. சரியா? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அப்ஹோல்ட்ஸ் ரைட் டு டை ஃபார் மேன் இன் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹரிஷ் ராணா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 2013ல அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. 4த் ஃப்ளோர்ல இருந்து கீழ விழுந்து அவருக்கு வந்து அடிபட்டு கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுறாரு. அதான் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அவருக்கு வந்து யுத்தனேஷியா பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க பேரண்ட்ஸோட ஒரு வழக்கு. ஓகேங்களா? யுத்தனேஷியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கருணை கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருணை கொலையில 2 விதங்கள் இருக்கு. ஆக்டிவ் யுத்தனேஷியா அண்ட் பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள்க்கு நான் கோமால இருக்கேன். எனக்கு வந்து அ அவ்வளோதான். நான் கோமால தான் இதுக்கப்புறம் இருக்க போறேன். ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு ஆயிருச்சுன்னா, என்ன யுத்தனேஷியா பண்ணலாம். கருணை கொலை பண்ணிரலாம்ன்னு சொல்லி நெனைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு 2 வழிகள் வந்து இருக்கு. ஆக்டிவ், பாசிவ் அப்படின்னு சொல்லி. ஆக்டிவ் யுத்தனேஷியானா, இப்ப எனக்கு கண்டிப்பா ஏதாவது குளுக்கோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அந்த குளுக்கோஸ்ல ஒரு ஒரு நெகட்டிவான இன்ஜெக்ஷன போடுறதன் மூலியமா, ஒரு லீத்தல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உயிர எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மருந்த அந்த குளுக்கோஸ் வழியா எனக்கு போட்டு விட்டாங்கன்னா என்ன ஆகும்? எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து அ இறந்துருவேன். இல்லையா? ஸோ அது வந்து ஆக்டிவ் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்னா என்னன்னா, என்ன வந்து நான் கோமா ஸ்டேஜ்ல இருந்தாலும், என்ன உயிரோட வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்ட பண்ணுவாங்க. ஒரு ஆக்ஸிஜன் மாஸ்க்காவது போட்டிருப்பாங்க. ஏதாவது சம்திங் பண்ணுவாங்க. இல்லையா? ஸோ அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ட ஸ்டாப் பண்ணிட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே வந்து என்னோட மெடிக்கல் கண்டிஷன் டிட்டோரியேட் ஆயி நானே இறந்துருவேன். அது வந்து பாசிவ் யுத்தனேஷியா. சரியா? ஒரு பேரு தான் கருணைக்கொலை. ஆனா கருணை இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஸோ ஆக்டிவ் யுத்தனேஷியா அண்ட் பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லி 2 விதங்கள் இருக்கு. ஒண்ணு ஆக்டிவ் யுத்தனேஷியானா ஒரு இன்ஜெக்ஷன் மாரி ஏதாவது ஒண்ணு போட்டு டெத்த இன்டியூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. பாசிவ் யுத்தனேஷியால நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ட ஸ்டாப் பண்ணிருவாங்க. ட்ரீட்மெண்ட்ட ஸ்டாப் பண்ணிட்டா நேச்சுரலாவே நமக்கு என்ன ஆகும்?
டெத் அப்படிங்கிறது வந்துரும். இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் யுத்தனேஷியா அப்படிங்கறத பேன் பண்ணிருக்காங்க. ஆக்டிவ் யுத்தனேஷியா இஸ் நாட் இன் பிராக்டிஸ் இன் இந்தியா. சரியா? இந்தியாவுல அதை பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஆனா பாசிவ் யுத்தனேஷியாவை பண்ணலாம். எப்படி? அதுதான் வந்து 2018ல பாத்தீங்கன்னா காமன் காஸ் அப்படிங்கிற வழக்குல வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அருணா ஷின்பாக் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் காஸ் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 2018ல. சரியா? அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவுல ஆக்டிவ் யுத்தனேசியா பண்ணக்கூடாது. பாசிவ் யுத்தனேசியா தான் பண்ணணும். அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ அதே ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் இங்கேயும் அப்ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் ராணா அப்படிங்கிற நபருக்கு வந்து கிட்டத்தட்ட 13 வருஷமா ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல தான் இருக்காரு. அதாவது கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அவருக்கு பாசிவ் யுத்தனேசியா வந்து பண்ணிக்கலாம். அந்த பாசிவ் யுத்தனேசியாவை எப்படி பண்ணணும் அப்படின்னா, பை வித்டிராயிங் கிளினிக்கலி அசிஸ்டட் நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளினிக்கலி அசிஸ்டட் நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன். ஸோ நியூட்ரிஷனும் ஹைட்ரேஷனும் அவருக்கு இல்லை அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணி வித்துட்டாங்கன்னா ஸ்டாப் பண்றாங்கன்னு அர்த்தம். இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு இறந்துருவாரு அப்படிங்கறத மீனிங். சரியா? ஸோ இப்போ நான் வந்து எப்படி இதுக்கான கிரவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த காமன் காஸ் வழக்கிலேயே வந்து உச்சநீதிமன்றம் நிறைய விஷயங்களை வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து உயிரோட இருக்கப்பயே என்ன பண்ணணும்னா ஒரு மெடிக்கல் லிவிங் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு உயில் எழுதி வைக்கலாம். இன்கேஸ் எனக்கு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு பாருங்க, இன்னும் வேலைக்கு ஆகல அப்படின்னா கருணை கொலை பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம லிவிங் வில் எழுதி கொடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து டிஃபைன் பண்ணது எந்த வழக்குன்னா இந்த காமன் காஸ் வழக்கு தான். அதுதான் இதுல என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது இருக்கு ஆர்டிகல் 21ல. அதே அதே அதற்கு கீழே தான் ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படிங்கிறதும் வருது. அதுக்கு கீழே நம்ம பாசிவ் யுத்தனேஷியாவை அலோ பண்ணலாம் அப்படிங்கறத அந்த வழக்குல சொல்லியிருப்பாங்க. அதை இந்த வழக்குல மறுபடியும் அப்ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ இன்னைக்கு முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கோம். நன்றி.